நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் நிலையில் போலீசாரின் தடியடியால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், வணக்கம். தற்போதைய நிலவரம் என்ன? அங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். செல்வகுமார், வணக்கம். தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள நாமகிரிப்பேட்டையில் மாபெரும் நாமகிரிப்பேட்டை அருகே மங்களபுரம் பகுதியிலிருந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 700 மாடுகள் மற்றும் 400 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர். அப்போது அந்த பகுதியில் உள்ள சிலர் 100க்கும் மேற்பட்ட மாடுகளை உள்ளூர் மாடு என கூறி காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குவாதம் முற்றதே காவல்துறையினர் லேசான தடியடி நடித்து மாடுபிடி வீரர்களை கலைய செய்தனர். அப்போது திடீரென 100 மாடுகள் ஒன்றாக என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் இருந்ததால் பந்தல் சரிந்து விழுந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். ராமநாதபுரத்தில் 9 ஆண்டுகளாக நோன்பிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு அசைவ உணவுகள் தரமாகவும் இலவசமாகவும் வழங்கி வரும் இளைஞர்கள் குறித்த செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கொலைப்பசி நண்பர்கள் என்ற பெயரில் ரம்ஜான் நோன்பு இருக்கும் முதியவர்கள், உணவு சமைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் உள்ளிட்டோருக்கு அதிகாலையில் உண்ணக்கூடிய சஹர் உணவினை வீடுகளுக்கே சென்று வழங்கி வருகின்றனர். தினந்தோறும் 800க்கும் மேற்பட்டோருக்கு இளைஞர்கள் உணவு வழங்கி வருகின்றனர். நோன்பை துவங்கி 14 நாட்கள் ஆன நிலையில் தினந்தோறும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கறிச்சோறு, நெய்ச்சோறு, மீன் சாப்பாடு போன்ற உணவுகளை அதிகாலை நேரத்திலேயே நோன்பாளிகளின் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட்டு வருகிறது. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தரமான பொருட்களை கொண்டும் இந்த உணவுகளை தயாரித்து வழங்கும் இளைஞர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்.